Hi friends, welcome to my channel L tends to infinity. என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching. Friends, welcome to my channel L tends to infinity. நான் உங்க சுப்ரஜா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.5 பார்க்க போறோம். அதுல என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்காங்கன்னா ஆபரேஷன்ஸ் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதுல ரெண்டு டாபிக் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். அதில் மல்டிப்ளிகேஷன் மட்டும் பார்க்க போறோம். அடுத்த வீடியோவில் டிவிஷன் போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதுலேயும் போய் நீங்கள் வேணாலும் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். அதில் என்ன ஃபார்ம்னா ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது p of x divided by q of x and r of x divided by s of x. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் இருக்கிறது எப்போதுமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா வாங்க பார்க்கலாம். p of x divided by q of x into r of x divided by s of x equal to p of x into r of x q of x into s of x. இதான் அதோட ப்ராடக்ட். அதான் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 3.15 மல்டிப்ளே. ரெண்டு கொஷின் சப்டிவிஷன் இருக்குது. மல்டிப்ளே எக்ஸ் கியூப் டிவைடட் பை 9y ஸ்கொயர் பை 27y டிவைடட் பை xy. செகண்ட் கொஷின் எக்ஸ் power 4 b square divided by x minus 1 by x square minus 1 divided by a power 4 b cube. ஃபர்ஸ்ட் கொஷினோட சொல்யூஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. சொல்யூஷன் கிவன் தட்னு கொடுத்துருக்குற ஆன்சர் பைக்கு பதிலாக மல்டிப்ளேங்க ஒய், அதாவது பை மல்டிப்ளே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே இன்டூ போட்டுக்கிட்டேன். எக்ஸ் கியூபையும் எக்ஸ் ஃபையும் கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பேலன்ஸ் இருக்கும். இதுவும் கேன்சல் பண்ணால் ஒய் பேலன்ஸ் இருக்கும். 9 1s are 9, 9 3s are 27. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 3. அப்போ 3x ஸ்கொயர் ஒய். ஆன்சர் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ஒய். செகண்ட் சொல்யூஷனுக்கு போகலாம். எக்ஸ் பவர் 4 b ஸ்கொயர் டிவைடட் பை x மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 a பவர் 4 b கியூப். இதில் இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அதை இங்கே எலாபரேட் பண்ணி எழுதியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இது எப்படி கேன்சல் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆகிடும். பி ஸ்கொயரும் பி கியூபும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் பி மட்டும் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற டேர்மெல்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். எக்ஸ் பவர் 4 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை ஏ பவர் 4 பி. ஆன்சர் ஈக்குவல் டுன்னு எடுத்து எழுத போகிறோம். இதுதான் எப்போதுமே ஆன்சர் ஈக்குவல் டுன்னு எடுத்து எழுதணும். மறந்துடாதீங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷனுங்கிறது முக்கியம். எக்ஸசைஸ் 3.5ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை 2z ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் 6x z cube divided by 20y4 y power 4. Second subdivision p square minus 10p plus 21 divided by p minus 7 into p square plus p minus 12 divided by p minus 3 whole square. Third subdivision 5t cube divided by 4t minus 8 into 6t minus 12 divided by 10t. First subdivision solution given that question எடுத்து எழுதிப்போம். 6 into 4 24, 2 into 20 40, z cube x cube y, x square z square y power 4 எடுத்து எழுதிப்போம். x ஸ்கொயர் கிடையாது, z ஸ்கொயர் y power 4. yயும் y power 4ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் y கியூப் இருக்கும். z ஸ்கொயரும் z கியூபும் கேன்சல் ஆகிடும். z பேலன்ஸ் இருக்கும். x கியூப் அப்படியே தான் இருக்கும். 24யும் 40யும் 8 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். 3 8s are 24. அப்போ 3 8s are
8 5s are 40 அப்போ 5 பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் தான் இந்த கொஸ்டின். இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. ஆன்சர் ஈக்குவல் டு 3x cube is divided by 5y cube. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டோம். p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 டிவைடட் பை p மைனஸ் 7 இன்டூ p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12 டிவைடட் பை p மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு p ஸ்கொயர் மைனஸ் 10 ப்ளஸ் 21 நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 21 minus 10 7 into 3 21 7 plus 3 10 இங்கே minus 10 இருக்கிறனா ரெண்டு பக்கமும் மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் பண்ணது மைனஸ் 10 அப்படி இருக்கும். அப்போ அடுத்தது p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12 இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மைனஸ் 12 ப்ளஸ் 1 4 into 3 12 இங்கே ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸ் வந்து இங்கே ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது. அதனால் மைனஸை வந்து 3ல் போட்டுக்கிறேன். p plus 4 p minus 3. அடுத்தது p ஸ்கொயர் மைனஸ் 6p ப்ளஸ் 9 சால்வ் பண்ணுறேன். அதாவது p மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரை சால்வ் பண்ணுறேன். இப்போ சால்வ் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அதை அந்த இதில் எலாபரேட் பண்ணுவோமா. இப்போ எலாபரேட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண போகிறேன். 9 மைனஸ் 6 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 9 மைனஸ் 3 மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 6. அப்போ p மைனஸ் 3 p மைனஸ் 3 இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நான் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 7p மைனஸ் 7p கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3p மைனஸ் 3p கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற ப்ளஸ் p ப்ளஸ் 4 மட்டும் இருக்கும். பேலன்ஸ் எல்லா டேர்மும் p ப்ளஸ் p மைனஸ் 3 p மைனஸ் 3 கேன்சல் ஆகிடுது. p மைனஸ் 3 p மைனஸ் 3 கேன்சல் ஆகிடுது. p minus 7 p minus 7 கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது p plus 4 அந்த டேர்ம் தான் இந்த கொஷினோட ஆன்சர். வாங்க அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். 5t cube divided by 4t minus 8 into 6t minus 12 divided by 10t. இப்போ நான் 6 இதில் காமனாக இருக்குது எடுத்துக்கிறேன். 6 t minus 2 அதாவது இங்கே 12 வந்துடும் மல்டிபிள் பண்ணால். அதேமாரி இதில் 4 காமனாக இருக்குது. 4 எடுத்துகிட்டு t minus 2 into t minus 2 t minus 2 கேன்சல் ஆகிடும். t கியூபும் டீயும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் t ஸ்கொயர் இருக்கும். 6ம் 4ம் கேன்சல் பண்ணால் இங்கே 3 இங்கே 2 5ம் 10ம் கேன்சல் பண்ணால் 1 2ன்னு வரும். பேலன்ஸ் இருக்கிறது 3 2 into 2 4 இங்கே ஒரு t ஸ்கொயர் இருக்குமா. அப்போ 3t ஸ்கொயர் டிவைடட் பை 4 இங்கே கேன்சல் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். 3t ஸ்கொயர் டிவைடட் பை 4 இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்தது இதே மாடலில் செகண்ட் சப்டிவிஷன் அதாவது செகண்ட் கொஷினில் 2 சப்டிவிஷன் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20. Second subdivision x cube minus y cube 3 divided by 3x square plus 9xy plus 6y square into x square plus 6xy plus y square divided by x square minus y square. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது எந்த மெத்தடில் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாமா. அப்போ 9 இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 அப்போ 3x ஸ்கொயர்னு காமனாக எழுதிக்கலாம். இதை 4yன்னு எடுத்துக்கலாம். ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ நான் அந்தமாரி எழுதிக்கிறேன். இதை வந்து நான் சால்வ் பண்ணுறேன். 2 into minus 20 minus 40 அப்போ 3 plus 3 இருக்குது. 8 into minus 5 minus 40 இங்கே plus 3 இங்கே 2 இருக்குது. அதனால் 2ஆல் டிவைட் பண்ணால் x plus 4 2x minus 5 ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a plus b a minus b எழுதலாமா. அப்போ a plus b a minus b 3x plus 4y 3x minus 4y. அப்போ பேலன்ஸ் இருக்கிற டேர்மெல்லாம் அப்படியே தான் இருக்குது. 3x plus 4yயும் plus 4yயும் கேன்சல் ஆகிடும். x plus 4y x plus 4யும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம். இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. இதுதான் அந்த ஃபைனல் ஆன்சர். ஆன்சர் ஈக்குவல் டு எப்போதும் எழுதணும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் மஸ்ட். வாங்க செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். சொல்யூஷன் கிவன் தட் கொஷின் எடுத்து எழுதிக்கிறேன். a x cube minus y cube எலாபரேட் பண்ணிக்கிறேன். அதாவது a cube minus b cube. ஃபார்முலா என்ன a minus b into a square plus ab plus b square. அதை எடுத்து எழுதிக்கிறேன். x minus y x square plus xy
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது. இதில் 3 நான் காமனாக வெளில எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி a மைனஸ் பி அந்த ஃபார்மேட் எடுத்து எழுதிக்கிறேன். இதில் எக்ஸ்ஒய்யும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் மட்டும் இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இதை இப்போ நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். 2 3 அப்போ 2 × 1 2 2 + 1 3. இங்கே ஒய் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒய் ஆட் பண்ணிக்கிங்க. ஒய் 2y × y 2y ஸ்கொயர் 2y + 3 2y + y 3y. அப்போ இதை இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்போ x + 2y x + y எடுத்து எழுதிக்கிட்டேன். இதில் x + y 2 டைம்ஸ் இருக்குது. இந்த 2 டைம்ஸ் இந்த 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும். இதான் இந்த கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர். பாருங்கள், அடுத்த சம் போகலாமா? இஃப் 4th கொஸ்டின் பார்க்க போகிறோம். இஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 டிவைடட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3 a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 டிவைடட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. இப்போ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 சால்வ் பண்ணுறேன், ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மைனஸ் 4 ப்ளஸ் 3 4 × -1 -4 4 -1 ப்ளஸ் 3. அடுத்தது a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 சால்வ் பண்ணுறேன். -8 இங்கே 2 4 × -2 -8 4 -2 ப்ளஸ் 2. வாங்க இது எப்படி அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இது எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுனால எக்ஸை 2 வாட்டி எழுதியிருக்கேன். ஒய் ஸ்கொயருங்கிறதுனால ஒய்யை 2 வாட்டி எழுதணும். ஒய் மல்டிபிள் வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறிடும். கொஷினில் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்த்துங்க, நான் எடுத்து எழுதியிருக்கிறத பார்த்துங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி எழுதியிருப்பேன். நீங்கள் வந்து தப்பு நினச்சிக்காதீங்க. மல்டிபிளில் வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காமல். இப்போ இதை சால்வ் பண்ணனா அதோட ஆன்சர் என்ன? a + 4 a - 1. அதை 2 டைம்ஸ் எழுதணும். அதாவது இதோட இடத்துலையும் எழுதிக்கணும். இதில் நான் 3 காமனாக வெளில எடுத்துக்கிறேன். காமனாக வெளில எடுத்துட்டா 3 ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இதை பாருங்கள், 3 ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஹோல் ஸ்கொயர்னு எழுதாமல் நான் அதை 2 வாட்டி எழுதியிருக்கேன். அடுத்தது இதை சால்வ் பண்ணுறோம்ல, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா 2 காமனாக வெளில எடுத்துக்கிறேன். 2 ஸ்கொயர் பேலன்ஸ் இருக்கிற டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். -2 ப்ளஸ் -1 -2 × 1 -2 -2 + 1 -1. அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். a - 2 a + 1 இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ 2 ஸ்கொயரை மட்டும் 2 ஸ்கொயர் வருமா, இங்கே ஒரு 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயரை சேர்த்து எழுதிக்கிங்க. இப்போ 2 ஸ்கொயர் சேர்த்து வந்துருச்சா? இப்போ இந்த டேர்ம் a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 அதோட வேல்யூ என்ன பார்த்தோம்? a + 4 a - 2. அதை எடுத்துகிட்டு வந்து 2 வாட்டி எழுதியிருக்கேன் ஸ்கொயருங்கிறதுனால. இப்போ 2 டைம்ஸ் உள்ளதுன்னா a + 4 a + 4 ஹோல் ஸ்கொயர் a - 1 a - 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். a + 4 ஹோல் ஸ்கொயர் a - 1 ஹோல் ஸ்கொயர். அதேமாரி a - 2 ஹோல் ஸ்கொயர் a + 1 ஹோல் ஸ்கொயர். அங்கே ஒரு 2 ஸ்கொயர் எழுதணுமா? அப்போ இங்கே 2 ஸ்கொயர். அதில் 3 ஸ்கொயர் வெளில காமனாக எடுத்துக்கிட்டா அப்போ 3 ஸ்கொயர் a ஸ்கொயர் - 1 a ஸ்கொயர் - 1 a + 4 ஹோல் ஸ்கொயர் a - 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி 1 இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a + 1 a - 1. அதுவே 2 வாட்டி எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ a - 1 a + 1. அப்போ a - 1 2 டைம்ஸ் இருக்கா? அப்போ இங்கே 2 ஹோல் ஸ்கொயர். a + 1 2 டைம்ஸ் இருக்கா? இங்கே ஹோல் ஸ்கொயர். அதுக்கு பதிலாக இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். a + 4 ஹோல் ஸ்கொயரும்
ஏ ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரும் ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஏ ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரும் ஏ ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஏ மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயரும் ஏ மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 2 பவர் 2வும் 4 மட்டும்தான். 2 பவர் 2 ஓட வேல்யூ 4 டிவைடட் பை பேலன்ஸ் இருக்கிறது 9. அதை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 4/9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட அடுத்த வீடியோவில் டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி போடுறேன். மறக்காம பாருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.